தேடி பார்த்தாலும் கிடைக்காத தெளிவான ஒரு டுட்டோரியல் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம இன்ஃபினிட்டி பிரைட் ஹேர் டூ தான் பார்க்க போறோம். முக்கியமா நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் அல்லது ஹேர் ஸ்டைலிஸ்ட் இப்பதான் இதெல்லாம் ட்ரை பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் சேவ் பண்ணிட்டு பாருங்க. போனி டெயில் போட்டுக்கோங்க. அந்த ரப்பர் பேண்டை மறைக்கிறதுக்காக அடியில இருந்து ஒரு குட்டியான ஒரு செக்ஷன் மட்டும் எடுத்து இந்த மாதிரி சுத்திட்டு ஹேர் பின் வச்சு அழகா இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா ஹேர் பேண்ட் ஹைட் ஆயிடும். இப்போ நம்ம போட்டிருக்க போனி டெயில ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ ரைட் சைட்ல இருக்கிற இந்த குட்டியான ஒரு செக்ஷனை எடுத்து பின்னாடி இருந்து தான் எடுக்கணும். அதை தெளிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எடுத்து அந்த செக்ஷனை சென்டர்ல அப்படியே எடுத்துட்டு வந்து அண்ட் லெஃப்ட் சைட்ல அப்படியே ஹேரை கொண்டு வந்து மறுபடியும் சென்டர்ல கொண்டு வந்து என் கை எப்படிலாம் வளையுது, எங்க இருந்து நான் அந்த செக்ஷனை எடுக்கிறேன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா புரியும். இப்ப கடைசியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து அகைன் இன்னொரு குட்டி செக்ஷனை எடுத்து அகைன் மறுபடியும் சென்டர்ல கொண்டு வந்துட்டு இப்போ இந்த சைடுல இருந்து ஒரு குட்டி செக்ஷன் நம்ம எப்படி அந்த சைடு எடுத்தோமோ அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி சுத்திட்டு வந்தோம்னா இந்த இன்ஃபினிட்டி ஹேர் டூ முடிஞ்சது. முக்கியமா நம்ம கையில பிடிச்சிருக்க அந்த செக்ஷனை லூஸ் விட்டுறாம நல்லா டைட்டா இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு செக்ஷனா நீங்க வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டு போகும்போது தான் இந்த ஹேர் டூ ரொம்ப பெர்ஃபெக்டா ஒரே மாதிரி நீட்டா வரும். இதே மாதிரி கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு கடைசியில ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சிட்டீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி பிரைட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த ஹேர் டூ பாக்குறதுக்கு நார்மலா போடுற ஃபிஷ் டெயில் மாதிரி இருக்கும். ஆனா இதோட சீக்ரெட் நம்ம போட்டிருக்க நமக்கு தான் தெரியும். கண்டிப்பா இந்த மாதிரி அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல்லாம் நீங்க உங்களோட பிரைடுக்கோ அல்லது நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரெகுலர் டுட்டோரியல் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டுட்டோரியலை பார்க்கலாம்.